ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் சார் டேய் அரவிந்த் அங்க என்னடா நடக்குது கொஞ்சம் சொல்றா. அண்ணா அவன் கண்ணு முடிச்சிட்டானா? ஐயோ ச்சே சொதப்பிடிச்சேடா. அவனுக்கு ஏதோ நேரம் நல்லா இருக்கு. அரவிந்த் நீ இனிமே அங்க இருக்க வேண்டாம், உடனே வந்துரு. இதுக்கு தான் இந்த பிளான நீ சொல்லும் போதே செட் ஆகுமான்னு கேட்டேன். இப்ப மொத்தமா சொதப்பிடிச்சு பாரு. டேய் அடுத்த அட்டம்ப்ட்ல பாத்துக்கலாம், நீ அங்க இருக்காத, முதல்ல கிளம்புடா. சார் என்ன சார் ஆச்சு? எப்படி சார் மயங்குனீங்க? என்ன தெரியல அன்பு, எப்பவும் போலதான் டிரைவ் பண்ணிட்டே வந்தேன். திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விடவே சஃபிகேஷன் ஆயிடுச்சு. கான்சியஸ்னஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. என் முன்னாடி நீ பைக்ல போறத நான் பார்த்தேன். என்னால கூப்பிட முடியல. அப்படியே கண்ட்ரோல் போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். சார் காருக்குள்ள இருந்து ஏசில கேஸ் லீக் ஆகுது சார். இது தெரியாம நிறைய பேர் ஏசியை போட்டு காருக்குள்ளேயே தூங்கி செத்து போயிடுறாங்க சார். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களாம் போங்க, அவர் நல்லா தான் இருக்கு. சரிப்பா சரி தேங்க்ஸ் பாத்துங்க சார். சார் சார் வாங்க ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஏய் இல்ல அன்பு, ஐ அம் ஆல் ரைட், யூ டோன்ட் வரி. சார் வேணாம் சார், ஹாஸ்பிடல் போலாம். நீங்க வாங்க. இல்ல அன்பு, நான் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். சார் அந்த கார்ல தான் சார் ஏதோ பிரச்சனை. மறுபடியும் நீங்க அதே கார்ல போனா அது சேஃப்டியே கிடையாது சார். ஒரு வேலை பண்ணலாம், நான் கேப் புக் பண்றேன், நீங்க அதுலயே ஏறி வீட்டுக்கு போங்க. அப்போ ஒன்று பண்ணு, எனக்கு கேப் எல்லாம் வேண்டாம், என்ன பைக்லயே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா? சார் நீங்க போய் பைக்ல? அன்பு, எனக்கு கார்ல டிராவல் பண்றதை விட பைக்ல டிராவல் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். நைட்ல பைக்ல லாங் டிரைவ் போறது என்னோட ஹாபின்னு உனக்கு தெரியாதா? அது தெரியும் சார், ஆனா இந்த நிலைமையில இட்ஸ் ஓகே அன்பு, உன்னால என்ன டிராப் பண்ண முடியுமா முடியாதா? சரி நான் டிராப் பண்றேன். அதுக்கு முன்னாடி செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி உங்க டிரைவரை வந்து கார் எடுத்துட்டு போக சொல்லலாம். யா ஹலோ டிடிசி. அன்பு பேசுறேன். மகேஷ் சார் காரு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ என்னப்பா சொல்ற? சாருக்கு என்னப்பாச்சு? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு, பிரச்சனை இல்ல. நீங்க டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை வந்து கார் எடுத்துட்டு போக சொல்லுங்க. சரிப்பா சொல்லிடுறேன். சார் நான் லொகேஷன் அனுப்பிட்டேன், நம்ம போலாமா? கார்ல என் கோட் இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம். சரி சார். சார் வாங்க சார், போலாம். அவளுக்கு அம்புட்டு திமிர ஆயிடுச்சா? வரட்டும் அவ. நானும் கோவப்படக்கூடாதுன்னு எம்புட்டோ தூரம் சொல்லி பாத்துட்டேன். திரும்ப திரும்ப அவ பிடிச்ச முசலுக்கு 3 காலுன்னா என்ன அர்த்தம்? ஏய் நிலு, என்னடி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர் உலகத்துல அப்படி யாரும் பண்ணாத தப்பு என்ன பண்ணிட்டாருன்னு நீ அன்புவ சும்மா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு பிடிக்கலனாலும் அவங்க அம்மா கூட கிளம்பி போனாருல்ல, அதுக்கு நீ குடுக்கற மரியாதை இதுதானா? ஏதோ பிரியாணி போட்டா 3வது மனுஷி மாதிரி தான் வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் அன்புவ அசிங்கப்படுத்திருக்க. அவருக்கு எம்பிட்டு மனசு கஷ்டமா இருக்கும். என்ன உன்னை கண்டிக்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? அங்க அவளை என்னடி முறைக்கிறவ? எனக்கு பதில் சொல்லு. எங்கிருந்து உனக்கு இவ்ளோ கோபம் வருது? ஏய் சௌந்தர்யா, அவர் பண்ணது பெரிய தப்பா போச்சு. உன்னை இங்க கூட்டி வந்து தங்க வச்சிருக்கவே கூடாது. தினமும் அங்க கம்பெனில நடக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க கொண்டு வந்து சேர்த்துக்கு இருக்க. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் கம்பெனிக்கு கொண்டு வர. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிப்புட்ட. அன்பண்ண என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்ததே உன்னை கண்காணிக்கதான். அதுக்காக அதே வேலையா இருப்பியா? இங்க பாரு ஆனந்தி, பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு
சும்மா சௌந்தர்யா மேல கோவப்பட்டுட்டு இருக்காத. அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டேன்? அத்தனை பேர் முன்னாடி அன்புவ அசிங்கப்படுத்தினதே தப்புதான். சரி, இன்னைக்கு புரிஞ்சுக்குவ, நாளைக்கு புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சா நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே. உனக்கு உன் வாழ்க்கை பத்தி பயமே இல்லாம போயிடுச்சுல. எங்களை காரணம் காட்டி உன் வாழ்க்கையை நீயே பாழாக்கிக்கிற. தங்கச்சி தங்கச்சின்னு செல்லம் குடுக்கறேன் பாரு, அத என் மேல உனக்கு சுத்தமா மரியாதையே இல்ல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டி இருக்கும் சொல்லிப்புட்டேன். கோகிலா, என்ன கோகிலா, இது வரைக்கும் நீ ஆனந்தி கிட்ட இப்படி சத்தம் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஏன் இப்படி எல்லாம் வார்த்தையை விட்டுட்டு இருக்க? அவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேளுங்கம்மா. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க எல்லாரும் மேல போங்க, ஆனந்தி கிட்ட நான் பேசுறேன். மேல போங்கன்னு. என்ன ஆனந்தி, என்னதான் உன் பிரச்சனை? மேடம், நான் தான் பிரச்சனை. என்ன அறியாம நடந்த ஒரு தப்ப யாருக்கும் தெரியாம மறைச்சு தூக்கி போட்டுட்டு மறந்து வாழவும் தெரியாம சாகவும் தெரியாம என் கூட என் நல்லதுக்காக யோசிக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் பாருங்க. நான் தான் பிரச்சனை. ஆனந்தி, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. வாழ்க்கையில எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. சில விஷயங்கள் கைமீறி தான் போகும். அதை சரி பண்ணதான் எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணிருக்காங்க. நீ கனவு கண்ட ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்காமயே போயிடுச்சுங்கிற உன்னோட ஏக்கத்தை, தவிப்ப சரி பண்ணிட்டா உனக்கு இருக்கிற ஏமாற்றத்துல இருந்து, உன்னோட வலி வேதனையில இருந்து கொஞ்சமாவது வெளியில வருவ. நிதானமா அடுத்தடுத்து இருக்கிற சந்தோஷமான விஷயங்கள்ல உன்னை ஈடுபடுத்திப்பேன்னு எல்லாருமே நினைச்சோம். ஆனா அந்த ஒரு விபத்தை நீ காரணம் காட்டியே நீ ஓ சந்தோஷத்தை மட்டும் இல்ல, எல்லாரோட சந்தோஷத்தையும் நீ உதறி தள்ளுற. உனக்கு நடந்த அநியாயத்தை மறந்து நீ சந்தோஷமா இந்த வாழ்க்கையை ஏத்துக்கணும்னா என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? கேக்குறல்ல, சொல்ல ஆனந்தி. நியாயம் கிடைக்கணும் மேடம். எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும் மேடம். சந்தோஷமா ஏத்துக்க வேண்டிய என் அன்பு கட்டின தாலிய வெறுப்போட ஏத்துக்கிற மாதிரி செஞ்ச அந்த அயோக்கிய யாருன்னு கண்டுபிடிக்கணும். என் குடும்ப நிம்மதியை கூண்டோட செதைச்ச அந்த கேவலமானவ யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு அந்த ரகு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டாந்துட்டா எனக்கு அநீதி செஞ்சவனுக்கு சேர வேண்டிய பாவ கணக்க நான் தீர்த்துட்டா அதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு ஆனந்தியா என்னால வாழ முடியுமான்னு முயற்சி பண்ற. அப்ப அந்த ரகு பின்னாடிதான் எல்லா உண்மையும் ஒளிஞ்சிருக்குன்னு நீ நம்பிட்டு இருக்க.